Welcome students. இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா fertilization and implantation topic பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க போறீங்க. Fertilization and implantation. During copulation, coitus, semen is released by the penis into the vagina. அதை insemination னு சொல்லுவோம். During copulation என்னதுன்னா ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஒன்று சேர்றது தான் நம்ம காப்புலேஷன் சொல்லுவோம், காய்டஸ்ன்னு சொல்லுவோம். அந்த காய்டஸ் அப்போ சீமன் வந்து பெனிஸ்கிட்ட இருந்து வெஜைனாக்கு செலுத்தப்படும். ஸோ இது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பெனிஸ். ஸோ இந்த பெனிஸில் இருக்கிற ஸ்பெர்ம் வந்து வெஜைனாக்குள்ள, இதான் அந்த வெஜைனா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் இந்த வெஜைனாக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் உள்ளே செலுத்துகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்செமினேஷன். புரியுதுங்களா? ஸோ பெனிஸ்லேருந்து அந்த சீமன்னா ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், ஸ்பெர்ம்ஸ் கூட சம் நியூட்ரிஷன் வேல்யூஸ் உள்ள திரவங்கள் எல்லாமே இருக்கும், அது எல்லாமே சேர்ந்தது தான் சீமன். ஸோ இந்த சீமன் வந்து வெஜைனாக்குள்ளே செலுத்துறது தான் வந்து இன்செமினேஷன். இது எப்போ செலுத்தப்படும்? டியூரிங் காப்புலேஷன். ஆணும் பெண்ணும் ஒன்று சேரும் போது அந்த டைம் அதான் காப்புலேஷன், காய்டஸ். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஒன்று சேரும் போது அந்த சீமன் வந்து எதுக்குள்ளே போகுது? வெஜைனாக்குள்ளே போகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் insemination. Next, the motile sperms swims rapidly, pass through the cervix, enter into the uterus and finally reaches the ampullar region of the fallopian tube. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து வெஜைனாக்குள்ளே போய் ஸ்பெர்ம்ஸ் இங்கே செலுத்தியாச்சு. இப்போது இதிலிருந்து நம்ம ஜூம் பண்ணி இங்கே எடுப்போம். இந்த போர்ஷனை அப்படியே இங்கே ஜூம் பண்ணி இங்கே எடுக்கிறேன். இப்போது ஸ்பெர்ம்ஸு எதுக்குள்ளே போகுது? இப்போது இதுக்குள்ளே போகுது. கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பெர்ம்ஸ் வந்து இதுக்குள்ளே போகுது. ஓகேங்களா? இந்த சின்னதாக ஒரு கேப் இருக்குல்லையே, இந்த கேப் பேர் தான் சர்விக்ஸ். அந்த சர்விக்ஸ்க்கு ஃபுல் லென்த்தாக இருக்குல்லையே, அதான் சர்விஸ் கெனால்னு சொல்லுவோம். ஸோ இது வழியாக இங்கே நிறைய ஸ்பெர்ம்ஸ் வரும் இந்த வெஜைனாக்குள்ளே. ஆனால் இங்கே போகும்போது குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக 1 2 அப்படி தான் ஒன்றா தான் போகும் அப்படி. ஏன்னா கேப் ரொம்ப சின்னது அந்த சர்விக்ஸில். அப்போது ஸ்பெர்ம்ஸ் வந்து இப்போ சர்விக்ஸ் வழியாக இப்போ இந்த பக்கம் ஃபெலோப்பியன் டியூபுக்கும் போகும். அதாவது இப்போ இந்த இடத்துக்கு பேர் தான் யூட்ரஸ். இது ஃபுல்லாகவே என்னது? யூட்ரஸ். ஓகேங்களா? இந்த யூட்ரஸ்லேருந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து இப்போது ஃபெலோப்பியன் டியூப், இந்த ஃபெலோப்பியன் டியூபுக்கு போயிட்டு இந்த இடத்துல போய் ரீச் ஆகணும், ஆம்புலார் ரீஜியன். ஸோ இந்த ரீஜியன் பேர் தான் ஆம்புலார் ரீஜியன். ஓகேங்களா? த மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் என்னது? அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே போகும். மூவ் ஆகிட்டே போகிற ஸ்பெர்ம்ஸு ஃபஸ்ட்டு சர்விக்ஸ்குள்ளே வந்து, அப்புறம் யூட்ரஸ்குள்ளே வந்து, அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஃபெலோப்பியன் டியூப் பக்கமும் போகும், இந்த பக்கம் ஃபெலோப்பியன் டியூப் பக்கமும் போகும். ஆனால் எங்கே போய் ரீச் ஆகணும்? ஆம்புலார் ரீஜன் வரைக்கும் போகணும். ஓகேங்களா? அது வரைக்கும் போய் ரீச் ஆகும். த ஓவம் ரிலீஸ்டு பை த ஓவரி இஸ் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டட் டு த ஆம்புலர் ரீஜியன் வேர் ஃபர்டிலைசேஷன் டேக் பிளேஸ். அப்போது மேல் செக்ஸ் ஆர்கன் பெனிஸ்லேருந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து சர்விக்ஸ் வழியாக யூட்ரஸ் போயிட்டு ஃபெலோப்பியன் டியூப் போயிட்டு ஆம்புலர் ரீஜனில் போய் போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்ன இருக்குது? ஓவரி. இந்த ஓவரியிலேருந்து ஓவம், ஓகேங்களா, கருமுட்டை ஓவம். அந்த ஓவம் வந்து என்ன ஆகுனா அதுவும் எங்கே வருது? ஆம்புலர் ரீஜனுக்கு தான் வருதுன்னு சொல்கிறாங்க. வந்து இந்த ஸ்பெர்மும் இந்த ஓவமும் ஒன்று சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் ஆகும். Fertilization can only occur if the ovum and sperms are transported simultaneously to the ampullary region. அப்போது இங்கேருந்து ஓவரிலிருந்து ஓவமும் வரணும், அதே டைமில் ஸ்பெர்மும் வந்து இங்கே ஒன்று சேர்ந்தாதான் ப்ரெக்னென்ட் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? This is the reason why not all copulations lead to fertilization and pregnancy. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பெர்ம் யூட்ரஸ்குள்ளே போயிட்டாலே ப்ரெக்னென்ட் ஆகிட மாட்டாங்க. ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு நாள் கணக்கு இருக்குது. ஸோ அந்த நாள் கணக்கில் லேடிஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு, அதான் ஓகே ஃபீமேல்ஸ்க்கு இந்த ஓவரிலிருந்து என்ன வரும்னா கருமுட்டைகள் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும் மந்த்லி. ஓகேங்களா? 28 டேஸ்க்கு ஒரு வாட்டி இங்கேருந்து அந்த ஓவர்லேருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும். இப்படி ரிலீஸ் ஆகும்போது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த டைமில் ஸ்பெர்ம்ஸ் போய் ஒன்று சேர்ந்தால் தான் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் இப்போ ப்ரெக்னென்ட் வேணாம், ப்ரெக்னென்சி தள்ளி போடலான்னா எப்போ அந்த கருமுட்டை வருதோ
ஓகேங்களா, அதுக்கு ஒரு நாள் கணக்கு இருக்கும். அந்த நாள் கணக்கில் அந்த காய்டஸ் வச்சுக்கலன்னா என்னாகாது, அந்த ஸ்பெர்ம்ஸ் அங்கே போயிட்டு அந்த ஓவம் கூட ஒன்று சேராமல் ப்ரெக்னெண்ட்டை தடுக்கலாம். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் ஆகணும்னா இந்த கருமுட்டை எப்போ வருதோ ஓவரிலிருந்து, அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஸ்பெர்ம்ஸும் அங்கே போய் ஒன்று சேர்ந்து அப்புறமா தான் என்ன ஆகணும், ஃபர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க, எல்லா கோப்புலேஷனும் ஒரு மேல் ஃபீமேல் ஒன்று சேர்ந்துட்டாலே ப்ரெக்னென்ட் ஆகிட மாட்டாங்க. அதான் தான் சொல்கிறாங்க, this is the reason why not all copulations lead to fertilization and pregnancy. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன்னா என்ன? The process of fusion of a sperm with the ovum is called fertilization. இப்போது இதான் வந்து என்னது, ஓவம். இந்த ஓவம் கூட இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணுது இல்லையா, ஃபியூஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபர்டிலைசேஷன். டியூரிங் ஃபர்டிலைசேஷன் எ ஸ்பெர்ம்ஸ் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் ஜோனா பெல்லுசிடா லேயர் ஆஃப் த ஓவம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பெர்ம் வருது, இங்கே ஒரு ஸ்பெர்ம் வருது, இங்கே ஒரு ஸ்பெர்ம் வருது. இந்த ஸ்பெர்ம் ஓவமில் ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ணுது, இந்த மேலே இருக்குது பாருங்கள், அந்த ஜோனா பெல்லுசிடா லேயரை தான் மீட் பண்ணுது. ஜோனா பெல்லுசிடா லேயரை மீட் பண்ணுது. And induces changes in the membrane that block the entry of additional sperms. இந்த ஜோனா பெல்லுசிடா லேயர் எதுக்கு இருக்குன்னா, இந்த லேயர் இருக்குல்ல, இந்த கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, அந்த லேயர் எதுக்கு இருக்குன்னா, நிறைய ஸ்பெர்ம்ஸ் வரும். நிறைய ஸ்பெர்ம்ஸை உள்ளே சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை. ஒரு டைம் ஒரு முட்டைக்கு ஒரு ஸ்பெர்ம் தான் போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்பெர்ம் போகணும்னா மற்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன ஆகக்கூடாது, அந்த முட்டைக்குள்ளே இணையக்கூடாது, ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுன்னா, அது யார் மெயின்டைன் பண்ணுறது, இந்த ஜோனா பெல்லுசிடா லேயர் தான். இந்த ஜோனா பெல்லுசிடா லேயர் தான் முக்கியமான லேயரு. ஓகேங்களா? thus it ensure that only one sperm can fertilize an ovum. அப்போது ஒரு ஸ்பெர்ம் ஒன்ஸ் உள்ளே போச்சுன்னா மற்ற ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் துரத்தி விட்டுரும், உள்ளே போக முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ப்ராசஸ். அதுக்கப்புறமா ஃபர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் ஆகும். the secretions of the acrosome help the sperm enter into the cytoplasm of the ovum through the zona pellucida and the plasma membrane. இப்போது சீமன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். சீமன் என்னது, ஸ்பெர்ம்ஸும் இருக்கும், அது கூட அந்த நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ. அது எதுக்கு, அந்த ஸ்பெர்ம் அந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ்னால் அந்த நீந்தி சென்று வரத்துக்காக. ஓகேங்களா? அவ்வளோ தூரம் வரணும் இல்லையா, வெஜைனாயிலேருந்து, சர்விக்ஸ்லேருந்து, யூட்ரஸ்லேருந்து, ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து ஆம்புலர் ரீஜன் கிட்ட வந்து ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ தூரம் தள்ளி வரணும் அந்த ஸ்பெர்ம். அந்த ஸ்பெர்மை நம்ம இந்த இடத்துல, இந்த இருக்கு இல்லையா, இந்த மேல் பார்ட், இந்த ஹெட் பார்ட், அந்த ஹெட் பார்ட்டுக்குள்ளே ஆக்ரோசோம்னு ஒன்று இருக்கும். அந்த ஆக்ரோசோம் எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த உள்ளே இருக்கிற இந்த ஓவம் இருக்குங்க இல்லையா, இந்த உள்ளே இருக்கிற இந்த ஓவம் வந்து கொஞ்சம் நீர் படலமாக இருக்கும். ஓகேங்களா? அது கூட ஒன்று சேர்கிறதுக்காக அந்த சைட்டோபிளாசமோ அந்த பிளாஸ்மா மெம்பரைன் கூட ஒன்று சேர்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த ஆக்ரோசோம். இந்த ஆக்ரோசோம் எங்கே இருக்குது, ஸ்பெர்ம்னுடைய தலைப்பகுதியில் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பெர்ம் வந்து இந்த ஜோனா பெல்லுசிடா லேயரில் போய் முட்டின உடனே அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே உள்ளே போய்டும். ஓகேங்களா? அந்த ஹெட் பார்ட்டில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே அந்த ஓவம்குள்ளே போயிட்டு என்ன நடக்கும், அதுக்கப்புறமா ஃபர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் ஆகும். இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான டாபிக் இப்போது பாருங்கள். This induces the completion of meiotic division of the secondary oocyte. The second meiotic division is also unequal and result in the formation of second polar body and a haploid ovum. Soon the haploid nucleus of the sperms and that of the ovum fuses together from diploid zygote. ஒரு மேல் ஸ்பெர்மோ ஃபீமேல் ஓவமோ ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது ஜைகோட். அந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு மேலே ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. அது என்ன ஸ்டெப்புன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் ஃபீமேல் கருமுட்டை இருக்குது இல்லையா, அந்த முட்டையில் வந்து அது ப்ரைமரி oocyteனு சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் வந்து டபுள் எக்ஸ் இருக்கும். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அது 2ஆக பிரிஞ்சிடும். 2ஆக பிரியும் போது இந்த ப்ரைமரி oocyteலேருந்து செகண்டரி oocyte வந்துடும்.
அப்புறம் ஃபஸ்ட்டு போலார் பாடி வந்துடும். ஓகேங்களா, செகண்டரி oocyte ஃபஸ்ட்டு போலார் பாடி. இங்கே டபுள் எக்ஸ் வந்து பிரிஞ்சிடும். இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு. இப்போ அடுத்த ஸ்டேஜில், இன்னொரு ஸ்டேஜில் இந்த ஒரு எக்ஸு வந்து ரெண்டாக பிரியும். அதில் வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஓவம் கிடச்சிடும். இதுதான் ஓவமே. ஓகேங்களா, இந்த ஓவம் கூட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும், இன்னொரு போலார் பாடி இருக்கும். இங்கே செகண்ட் ஸ்டேஜில் ஒரு போலார் பாடி இருந்தாலே அது ரெண்டாக பிரிஞ்சிடும். அப்போ டோட்டல் நம்மளுக்கு எத்தனை போலார் பாடி கிடச்சிருக்கு, 3. இந்த 3மே போக 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 அப்படியே மறைஞ்சிரும், டீஜெனரேட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் என்ன கிடச்சிருக்கு, ஓவம் கிடச்சிருக்கு. என்ன ஓவம், 23 சிங்கிள் குரோமோசோம்ஸ் உள்ள அந்த ஓவம் கிடச்சிருக்கும். இந்த ஓவமும் ஸ்போமும் ஒன்று சேர்ந்து தான் ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும். அதான் டைப்ளாய்டு. ஸோ இந்த ஆப்ளாய்டு உள்ள அந்த எக்ஸ் குரோமோசோம் உள்ள ஓவமும் மேல் கிட்ட என்ன இருக்கும், எக்ஸ் குரோமோசோமும் இருக்கும், ஒய் குரோமோசோமும் இருக்கும். ஏதோ ஒரு குரோமோசோம்ஸ் உள்ள ஸ்பெர்ம் தான் வரப்போகுது. ஓகேங்களா, எக்ஸோ ஒய்யோ ஏதோ ஒன்று வரப்போகுது. அது கூட சேரும்போது வந்து டைப்ளாய்டு ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ ஓவம் டைரெக்டாக நம்மளுக்கு அப்படியே ஸ்பெர்ம் கூட ஒன்று சேர்றது இல்லை. அந்த ஓவம்க்கு முன்னாடி இந்த ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஓவம்க்கு முன்னாடி இந்த ப்ரைமரி oocyte அது ரெண்டாக பிரிஞ்சு எக்ஸ் செகண்டரி oocyte ஒரு போலார் பாடி. அதுக்கப்புறமா திரும்ப இந்த செகண்டரி oocyte ரெண்டாக பிரிஞ்சிடும். இதில் ஒரு ஓவம் கிடச்சி, இங்கே தான் ஓவமே கிடைக்கும். அது வரைக்கும் இங்கே ஓவம் கிடைக்காது. ஓவம்க்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் இது. அந்த ஓவம் கிடச்சிரும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு 2 போலார் பாடி, இது ரெண்டாக பிரிஞ்சு இங்கே ஒரு 2 போலார் பாடி, இதுக்கு ஒரு போலார் பாடி, டோட்டலாக இந்த 3 போலார் பாடியுமே வந்து டீஜெனரேட் ஆகிடும். ஸோ திரும்ப இது மட்டும்தான் நம்ம ப்ராசஸ்க்கு போகும். இதுவும் அந்த எக்ஸ்ஆர் குரோமோசோம் ஆர் ஒய் குரோமோசோம் ஏதோ ஒரு மேல் குரோமோசோம் வந்து இது கூட இணைஞ்சு ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும். How many chromosomes will be there in the zygote? Zygote is formed due to the fusion of male and female gamete. Zygote என்னது, ஒரு மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒன்று சேர்றது தான் ஸ்பெர்மும் முட்டையும் ஓவமும். Gametes are haploid cells. So male gamete haploid, female gamete haploid, 23. Thus fusion of two haploid cells result in the formation of diploid cells. அது ரெண்டுமே ஒன்று, haploid plus haploid தான் diploid. Therefore zygote is a diploid cell with 46 chromosome. So male gamete இருந்து 23 குரோமோசோமும் ஃபீமேல் கேமெட்டிலிருந்து 23 குரோமோசோமும். அப்போ இது haploid, இது haploid, இது ரெண்டும் ஒன்று சேரும்போது 46 குரோமோசோம்ஸும் அதை நம்ம டைப்ளாய்டுன்னு சொல்லுவோம். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போது ஜைகோட்டில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது, 46. கீ பாயிண்ட். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான கான்செப்ட் வர போகிறேன். இப்போது அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். One has to remember that sex of the baby has been decided at this stage itself. Let us see how. As you know, the chromosome pattern in the human female is XX and male XY. அப்போது ஒரு நார்மலாக ஒரு குரோமோசோம் பேட்டர்ன் ஃபீமேல் கிட்ட XX குரோமோசோம் இருக்கும், மேல் கிட்ட XY குரோமோசோம் இருக்கும். ஓகேங்களா, ஃபீமேல் கிட்ட XX, மேல் கிட்ட XY. Therefore all the haploid gametes produced by the female have the sex chromosome X. இப்போது ஒரு ஃபீமேல் கிட்ட இருக்கிறது XX குரோமோசோம் தான். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் வரணும், ஒரு X தான் வரப்போகுது. ஓகேங்களா, வேறஸ் இந்த மேல் கேமெட் ஸ்பெர்ம்ஸில் 2 டைப் ஆஃப் குரோமோசோம் இருக்குது, X இருக்குது, Y இருக்குது. அப்போது 50% சாய்ஸ், ஒன்று X வரலாம், அப்படி இல்லையா Y வரலாம். ஸோ 50% சார்ஜ், ஒன்று எக்ஸ் வந்தால் XX வரும், ஒய் வந்தால் XYன்னு வரப்போகுது. ஓகேங்களா, அதுதான் இங்கே இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஃபியூஷன் ஆஃப் த மேல் அண்டு ஃபீமேல் கேமெட், அப்போது இந்த XX ஒன்று சேர்ந்தால் ஜைகோட், இந்த XYயும் ஒன்று சேர்ந்தால் ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, XX வரலாம் இல்லை XY வரலாம். ஓகேங்களா, டிபெண்டிங் ஆன் வெதர் த ஸ்பெர்ம் கேரிங் X ஆர் Y ஃபர்டிலைஸ் த ஓவம். ஸோ மேல் கிட்ட தான் இருக்குது. ஸோ மேல் கிட்ட வர அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து X குரோமோசோமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபீமேல் பேபி பிறந்துடும். இதுவே மேல் கிட்ட இருந்து ஒய் குரோமோசோம் உள்ள ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா எக்ஸு கூட ஒய் சேர்ந்து மேல் பேபி பிறந்துடும், ஆண் குழந்தை பிறந்துடும்.
The zygote carrying XX would develop into female baby and XY would form a male baby. That is why scientifically it is correct to say that the sex of the baby is determined by the father and not by the mother. So ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்கிறதுக்கு முக்கியமான யாரை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம்? ஃபாதர் வச்சு தான். ஸோ ஃபாதர் கிட்ட தான் எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, ஒய் குரோமோசோம் இருக்குது. இவர் முடிவு பண்ணுறது தான் இருக்குது. ஓகேங்களா? மதர் கிட்ட எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த மேல் சைல்டு ஃபீமேல் சைல்டு முடிவு பண்ணுறது ஃபாதர் கிட்ட இருந்து தான் சயின்டிஃபிக்கலாக, நாட் பை மதர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், முக்கியமான ஸ்டேஜ் பாருங்கள். இப்போது இது என்ன டயக்ராம்னா இதுனா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போது இதுதான் வந்து வெஜைனா. இது புரியுதுங்களா? இது ஒரு பார்ட்டு. இது ஓரமாக இப்படி கட் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க டயக்ராம். இப்போது இது வெஜைனா, இந்த லேயர் தான் சர்விக்ஸ், இது யூட்ரஸ் கர்ப்பப்பை. இப்போது இது ஃபெலோப்பியன் டியூப், இங்கே ஓவரி. ஓகேங்களா? ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபிம்பிரியே நல்லா பூ மாதிரி இருக்குங்களா? ஃபிங்கர் இந்த மாதிரி இருக்குங்களா? இதுதான் வந்து ஃபிம்பிரியே. சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போது இந்த ஓவம்லேருந்து, அதாவது இந்த ஓவரிலிருந்து ஓவம் வருதுங்க இல்லையா? இந்த ஓவம் வந்து மேல் ஸ்பெர்ம்ஸ் கூட சேர்ந்துடும். ஏதாவது ஒரு ஸ்பெர்ம் எக்ஸ் குரோமோசோம் ஆர் ஒய் குரோமோசோம் உள்ள ஸ்பெர்ம் கூட ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த ஜைகோட்னு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஜைகோட்டுக்கு அப்புறமா உள்ளே என்ன இருக்குன்னா 2 செல் இருக்கும் ஜைகோட்டில். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 2 செல் இருக்குங்களா? இந்த 2 என்னவாகும்னா 4 ஆகிடும். அதான் 4 செல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த 4 என்னவா மாறும்னா 8ஆக மாறிடும். இதை மொருலான்னு சொல்லுவோம். இந்த 8 எல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக போய் ஒன்று சேர்ந்து ஒரு ஜிஸ்ட்டு கட்டி போல் ஃபார்ம் ஆகும். இயர்லி பிளாஸ்டோசிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா பிளாஸ்டோசிஸ்ட்டு வந்து கர்ப்பப்பையில் போய் விழுந்துடும், பெட்டில் போய் விழுந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே ஜைகோட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு ஆம்புலார் ரீஜனில். அதுக்கப்புறமா 2 4 ஆயிடுச்சு. அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். ஒரு நாளைக்கு நடக்கும் இது ப்ராசஸ், நாள் கணக்கு இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நாள் ஜைகோட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் வந்து 4ஆக பிரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் மொருலா ஃபார்ம் ஆகிருக்கும். இதோ இந்த ஸ்டேஜில் மொருலா ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா பிளாஸ்டோசிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த பெட்டில் போய் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறமா வந்து இந்த பெட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே குழந்தை ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இந்த ஸ்பெர்ம் இப்படி வருது, இந்த பக்கமும் போகும் ஸ்பெர்ம், இந்த ஃபெலோப்பியன் டியூப் பக்கமும் போகும், இந்த ஃபெலோப்பியன் டியூப் பக்கமும் போகும். கருமுட்டை ஒரு மாதத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அடுத்த மாதம் அந்த பக்கம் வரும் ஓவரிலேருந்து. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்போ இந்த பக்கத்தில் போகிற ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து, இந்த பக்கமாக போகிற ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து சீக்கிரமாக என்ன ஆகும்னா ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜாக வந்து பொறுமையாக அப்படியே இது எப்படின்னா நகர்ந்து வரும். அப்படியே இந்த இடத்துல வந்து அந்த முட்டைக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்கு இயற்கையாகவே இந்த இடத்துல வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் பெட்டு மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்மூத்தாக போய் அப்படியே விழும். சரிங்களா? அப்படியே ஸ்மூத்தாக உருண்டுக்கிட்டே போகும். ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறிட்டு 2 4 ஆகும், 4 8 ஆகும். அந்த 8 வந்து அப்படியே நீர் கட்டியாக, அதாவது பிளாஸ்டோசிஸ்ட், அந்த 8 எல்லாம் அப்படி ஓரமாக சேர்ந்து ஒரு கட்டி ஃபோலாக ஃபார்ம் ஆகும். அப்படியே கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறமா இந்த எண்டோமெட்ரியத்தில் போய் விழுந்துடும். விழுந்து அதான் யூட்ரஸ் கர்ப்பப்பையில் போய் விழுந்து இது அப்படியே உள்ளே போயிட்டு வேறு மூளை உள்ளே போய் பூந்துட்டு அப்படிங்க வந்து பேபி க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுவே முட்டை இந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்கேருந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஓவர்லேருந்து இங்கே வந்து இந்த பெட்டில் விழும். புரியுதுங்களா? ஸோ குழந்தை எப்படி இந்த பக்கம் வந்து விழுந்தாலும் குழந்தை இப்படி உருவாகும், இப்படி வந்து விழுந்தாலும் குழந்தை இப்படி தான் உருவாகும். ஆனால் வரது என்னமோ லாஸ்ட்டில் தலைகீழ தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ இதோட கான்செப்ட் தான் அப்படியே கிளியராக பார்க்க போகிறோம். The mitotic division starts as the zygote moves through isthmus of oviduct called cleavage towards the uterus and forms 2, 4, 8, 16 daughter cells called blastomeres. கவனிங்க, இப்போது இந்த ஜைகோட் என்னவாகுது? இந்த ஜைகோட் வந்து நம்மளுக்கு 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஏன் 2ஆக பிரியுதுன்னா
அதுக்கப்புறம் அந்த லேயர்ஸ் அடுத்தடுத்த லேயர்ஸ் போக போகுது, 2 லேயர், அதாவது 2 செல், இப்போது அடுத்தது 4, அடுத்தது 8, இந்த மாதிரி அப்புறம் 16. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம பிளாஸ்டோமியர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் எங்கே நடக்கும்னா இஸ்துமஸ் ஆஃப் ஓவிடக்ட். இஸ்துமஸ் ஆஃப் ஓவிடக்ட்னா அப்படியே இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகும், இந்த இஸ்துமஸ் ஆஃப் ஓவிடக்ட் வரைக்கும் மூவ் ஆகிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ த மைட்டாட்டிக் டிவிஷன் என்னது? இங்கே பாருங்கள், இந்த 1 2 ஆகிறது, 2 4 ஆகிறது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது. இதுதான் நம்ம மைட்டாட்டிக் டிவிஷன் சொல்லுவோம். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஜைகோட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மேல் ஸ்பெர்மும் ஃபீமேல் முட்டையும் ஒன்று சேர்ந்து ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறமா தான் அது பிரியிறது. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட், அதுதான் பிளாஸ்டோமியர்னு சொல்லுவோம். த எம்ப்ரியோ வித் 18 to 16 பிளாஸ்டோமியஸ் இஸ் கால்ட் மொருல்லா. இந்த மாதிரி 8லேருந்து 16 இதுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி 8லேருந்து 16க்குள்ளே அந்த பிளாஸ்டோமியஸ் உருவாகுற அதுக்கு பேர் தான் மொருல்லான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். The morula continues to divide and transform into blastocyst. ஒரு கட்டி போல ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? as it move further into the uterus, கர்ப்பப்பை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மொருல்லா அந்த 8 இருக்குல்ல, 8லேருந்து 16க்குள்ளே அது அப்படியே டிவைட் ஆகிட்டு என்னவா மாறும்னா ஒரு பிளாஸ்டோசிஸ்டாக ஃபார்ம் ஆகிடும், கட்டியாக அப்படியே போய் யூட்ரஸ் கர்ப்பப்பை நோக்கி போகுது. இந்த பிளாஸ்டோமியஸ், இந்த பிளாஸ்டோசிட், இந்த ஜிஸ்ட், இந்த கட்டிக்குள்ளே நிறைய பிளாஸ்டோமியஸ் இருக்கும். டயக்ராமில் காட்டணும் இல்லையா? அது எல்லாம் என்ன ஆகும்னா அரேஞ்ச் ஆகிட்டு ட்ரோஃபோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். அந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் ட்ரோஃபோபிளாஸ்ட். ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். இருங்க உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதோ இதுதான் அந்த பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோமியர் இருக்கு இல்லையா, இந்த மொருலாக்குள்ளே இதெல்லாம் ஒரு ஓரமாக போய் இப்படி சேர்ந்துச்சு பாருங்கள், இப்படி ஓரமாக போய் அதுதான் நம்ம வந்து ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். அண்ட் இன்னர் குரூப் ஆஃப் செல்ஸ் அட்டாச் டு த ட்ரோபோபிளாஸ்ட் கால்ட் இன்னர் செல் மாஸ். இதுக்குள்ளே நிறைய செல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த செல்லுக்கு பேர் இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாஸ்டோமியர் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா ஒரு ஓரமாக போய் தங்கிடும். அதுக்கு பேர் வந்து நம்ம ட்ரோபோபிளாஸ்ட் லேயர்னு சொல்லுவோம். அந்த ட்ரோபோபிளாஸ்ட் லேயரில் இருக்கிற அந்த செல்ஸ் வந்து இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? The trophoblast layer then get attached to the endometrium and the inner cell mass get differentiated as the embryo. ஓகேங்களா? அதான் கருவா நம்மளுக்கு காட்டும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்த டயக்ராம்லேயே பாருங்கள். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் இருக்குங்க இல்லையா, இதுதான் இப்போ வந்து இந்த எண்டோமெட்ரியத்தில் போய் விழுந்து உள்ளே ஒட்டிக்கிச்சு. இப்போ ஒட்டிட்டு என்னவா மாறிடுது, எம்ப்ரியோவாக மாறிடுது. இதுக்கப்புறம் குழந்தை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் அட்டாச்மெண்ட், அந்த கர்ப்பப்பையில் போய் விழுந்து அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா the uterine cells divide rapidly and covers the blastocyst. அதை அப்படியே மூடிக்கும். இப்போ இங்கே போய் கர்ப்பப்பையில் போய் விழுந்துச்சுங்களா, இது அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே மூடிடும். மூடி இதிலிருந்து அப்படியே குழந்தை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். As a result, the blastocyst becomes embedded in the endometrium of the uterus. ஸோ அந்த யூட்ரஸில் போய் அழகாக தங்கிடும். This is called implantation and leads to pregnancy. ஸோ ஒன்ஸ் அதில் போய் உள்ளே தங்கினதுக்கு அப்புறமா ப்ரெக்னென்ட்டு முடிவு பண்ணிடலாம். ஓகேங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஃபுல் பேபி க்ரோத் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குன்னு இப்போது அடுத்த கான்செப்டில் பார்க்கலாம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். What is fertilization? What is insemination? Screenshot time. Insemination na enna? Fallopian tube. Screenshot time. Insemination na enna தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. Fertilization எப்படி take place ஆகுது தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. Ampulla region என்னன்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. Next, fertilization na enna?
எப்படி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெர்ம்ஸ் வந்து பிளாக் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. நெக்ஸ்ட் ஓவம்க்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்டேஜஸ் பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒரு ஜைகோட்டில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. எப்படி வந்து ஒரு பேபினுடைய செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறது அந்த கான்செப்டும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. XX குரோமோசோம், XY குரோமோசோம். எப்படி வந்து ஒரு ஜைகோட் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் மூலிமா 2, 4, 8, 16 பிரிஞ்சு போய் கர்ப்பப்பையில் போய் விழுந்து அது பேபியாக ஃபார்ம் ஆகிறது தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன். மோருல்லான்னா என்ன, பிளாஸ்டோமியர்னா என்ன, செல் மாஸ், இன்னர் செல் மாஸ், ப்ரெக்னென்சி. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.